இந்த சிக்கன் பெப்பர் ஃப்ரை செய்ய ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 2 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, அப்புறம் சின்னதாக கல்பாசி சேர்த்துட்டு அது வதங்கினதும் பச்சை மிளகா 2 நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை வதக்கிடுங்க. இப்போது இதில் நான் 20 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நீட்டமாக நறுக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்கினதும் இது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், அப்புறம் காரத்துக்கேற்ப தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா இதை வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா கிரேவியாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்குங்க. இப்போது நம்ம சுத்தம் பண்ணி ஏற்கனவே கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் அளவு பார்த்திங்கன்னா 3/4 கிலோ இன்றைக்கி எடுத்திருக்கேன். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. இப்போது சிக்கன் நல்லா மசாலில் கலந்து வதங்கினதும் மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு திரும்ப மூடி போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா தண்ணி விட்டுருக்கோம். தண்ணி விட்டு நல்லா வெந்து ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். இப்போது அடுப்பை நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கணும். இப்போது நம்ம கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசால் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போது நல்லா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம மசாலாலாம் நிறைய அரைச்சி எதுவுமே பண்ண தேவையில்லை. சும்மா பொடி ஐட்டம் வச்சே பண்ணலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.